ஹாய் ஹலோ அன்பு மக்களே, இது வான்மதியின் ஆடியோ நாவல்ஸ். இந்நாவலை உங்களுக்காக வான்மதியின் வான்மகள் சேனலில் வாசிக்க இருப்பது உங்கள் தோழி நித்யா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. உன் மீது கொண்ட காதல் நிஜமாகுமா கதையின் எபிசோட் 2. அங்கே தேவாவின் வீட்டில் உள்ள அனைவரும் தீம் பார்க்கிற்கு வந்தடைந்தனர். அங்கே கௌதமால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 35 பேர் கொண்ட குழுவால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு அனைவரும் உள்ளே சென்றனர். அங்கே தேவாவின் மகன் ரித்தேஷோ உற்சாகத்தில் அங்கும் இங்கும் ஓட, அதை கண்ட தேவாவோ, ரித்துக்கண்ணா கொஞ்சம் பொறுமையாக போங்க என்றபடி ஓடி சென்ற தன் மகன் அருகே வந்தவள் அவன் கையை பிடித்து கொண்டு, அம்மா கையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஓகேவா என்றாள் தேவா. ஓகேம்மா என்றவனோ, மாம் இந்த கேம் போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும் என்று ஒவ்வொரு கேமாக காட்க, ஓகே ஓகே எல்லா கேமுக்கும் 1 by 1 போகலாம் சரியா என்றபடி அவன் சொன்ன கேமை நோக்கி சென்றனர் அனைவரும். வெளியே அதே தீம் பார்க்கு வந்து அடைந்தனர் ராகேஷின் குடும்பம். இவர்களுக்கு முன்னமே ராகேஷின் பிஏ வருண் அங்கு வந்திருக்க, ராகேஷின் காரை கண்டதும் அவர்கள் காருக்கு அருகே ஓடி சென்றான் வருண். ராகேஷ் குடும்பத்தில் ஒவ்வொருக்கும் பாதுகாப்பு அளிப்பது கர்னல் கர்ணன் அவர்கள். ராகேஷ் தனது காரில் இருந்து இறங்குவதற்குள் கர்ணன் அங்கே இறங்கி ராகேஷின் காரை திறந்து விடுவதற்கும் வருண் அங்கே வந்து சேருவதற்கும் சரியாக இருந்தது. வருணோ ராகேஷிடம், சார் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே முக்கியமானவங்க யாரோ தீம் பார்க்க வந்திருக்காங்களாம் சார். அவங்க டீமில் உள்ள எல்லாருமே எல்லா இடமும் செக் பண்ணிவிட்டு பாதுகாப்பாக கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க சார். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை, நம்ம உள்ளே போகலாம் சார் என்றான் வருண். அதனை கேட்டவன் கர்ணனிடம் திரும்பி, மிஸ்டர் கர்ணன், உங்கள் டீமில் உள்ளவங்களும் 1 more செக் பண்ணிக்கிட்டோம் என்று கர்ணனை பார்த்து கூறிட, கர்ணனோ, சார் ஆல்ரெடி நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாமே செக் பண்ணிட்டாங்க சார், எந்த பயமும் இல்லை, உள்ளே போகலாம் சார் என்றான் கர்ணன். அந்நேரம் ராகேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வந்ததும் அதை அட்டன் செய்து பேசியவன் சிறிது நேரத்தில் தனது மகள் தீக்ஷா மற்றும் ராதா அம்மாவிடம், அம்மா எனக்கு முக்கியமான மீட்டிங் வந்துடுச்சு சார், நாங்கள் போக வேண்டியிருக்கு, ஒரு 2 hours நீங்கள் உள்ளே பார்த்துட்டு இருங்க, நான் அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றான். ஓ டேட், அப்போ நீங்கள் வரலையா என்றாள் தீக்ஷா. குனிந்து தீக்ஷாவை தன் உயரத்துக்கு தூக்கியவனும், தீக்ஷா பேபி, உங்களுக்கான கேம் இங்கே நிறைய இருக்குது, ஸோ நீங்கள் விளையாடிட்டே இருங்க, நான் போயிட்டு ஒரு 2 hours உள்ளே வந்துடுறேன், ஓகேவா என்றான் ராகேஷ். டேடி, நான் மட்டும் எப்படி தனியாக விளையாட, ரொம்ப போரிங்காக இருக்கும் என்றாள் தீக்ஷா. அதான் பாட்டி இருக்காங்கல்ல, ஸோ பாட்டி உங்கள் கூட விளையாடுவாங்க என்றான் ராகேஷ். ஓ டேட், கிராமா இஸ் போரிங், அவங்க எந்த கேமும் விளையாட மாட்டாங்க என்றாள் தீக்ஷா. அதனை கேட்ட ராதாமாவோ, வாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட விளையாடுறேன், என்னை பார்த்தா போரிங் சொன்னீங்க, இன்றைக்கி நீங்கள் கேமில் வின் பண்ணுறீங்களா நான் வின் பண்ணுறேன்னா பார்க்கலாம். ஓகே டேட், அப்போ நீங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, நானும் கிராமமும் விளையாடிட்டுருக்கோம் என்றபடி அவர்கள் உள்ளே சென்று விட, ராகேஷ் வருணை அழைத்து கொண்டு சென்று விட்டான். உள்ளே வந்த தீக்ஷாவும் ராதாமாவும் ஒவ்வொரு கேமாக விளையாட ஆரம்பித்தனர். அந்நேரம் தீக்ஷா பாப்பாவோ, பாட்டிமா, நிறைய கேமில் நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அதற்கு ராதாமாவோ சரி என்று விட்டு விளையாட ஆரம்பித்தனர். அப்பொழுது சிறிது தூரத்தில், ஏ ரித்தேஷ் 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 என்று கத்தியபடி தேவா, தென்றல், சோஃபி அனைவரும் விளையாட கொண்டிருப்பதை பார்த்தவளோ சிறிது முகம் சுருங்க தன் பாட்டியை அழைத்து கொண்டு வேறு கேம் விளையாட சென்று விட்டாள். சிறிது நேரத்தில், பாட்டி, கேம் நான் நிறைய ஜெயிச்சிட்டேன், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், நீங்கள் நிறைய கேம் தோற்றுட்டீங்க, ஸோ எனக்கு இப்போவே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது என்றாள் தீக்ஷா. சரிமா என்றபடி தன் பேத்திக்கு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்தவரோ ஓர் இடத்தில் சென்று அமர்ந்துவிட, அந்நேரம் தேவாவோ மற்றவர்களுக்கும் தன் மகனுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தவள் தன் மகனின் கையை பிடித்து கொண்டு நடக்க, அந்நேரம் அவளின் மொபைல் அடித்தது. முக்கியமான கால் என்பதால் அதை எடுத்து பேசியவளோ, ரித்துக்கண்ணா, அங்கே தென்றல் அக்காவும் சோஃபி ஆண்டியும் இருக்காங்க பாருங்கள், அங்கே போய் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருங்க, அம்மா இந்த கால் பேசிட்டு வரேன் என்றாள். ஓகே மம்மி என்றவனோ ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டே நடந்து செல்ல, அங்கே அவனுக்கு முன்னே ஐஸ்கிரீமை சாப்பிட்டபடி சென்ற தீக்ஷாவின் மீது மோதிவிட இருவரின் ஐஸ்கிரீமும் கீழே விழுந்து விட்டது. உடனே ரித்துவோ, அச்சோ சாரி பேபி, என் மேலே தான் தப்பு, நான் தான் தெரியாமல் வந்து மோதிட்டேன் என்று சொன்ன ரித்துவை பார்த்த தீக்ஷாவோ, இட்ஸ் ஓகே என்று பேசிக்கொண்டு இருக்கையிலே அவர்கள் அருகே வந்தாள் தேவா. ரித்துக்கண்ணா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்றாள் தேவா. அம்மா, அது என்னோட தப்பு தான், நான் தான் தெரியாமல் இந்த பாப்பா மேலே வந்து மோதிட்டேன் என்றான் ரித்து. இப்போ இந்த பாப்பாவோட ஐஸ்கிரீமும் கீழே விழுந்துடுச்சுமா என்றான் ரித்து. என்று கூறியதும் தீக்ஷாவை பார்த்தாள் தேவா. ஓ லிட்டில் பிரின்சஸ், உங்கள் பேர் என்ன என்று கேட்டதும், என் பெயர் தீக்ஷா என்றது. உடனே தேவாவோ, நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க என்று கேட்டதும், நான் எங்கள் பாட்டியோடு வந்தேன் என்றாள். அங்கு தூரத்தில் அமர்ந்திருந்த தன் பாட்டியை காட்டியபடி, ஓகே வாங்க, நான் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட அழைச்சிட்டு போய் விடுறேன் என்றதும், வேணா ஆண்டி, நான் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் கேட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன் என்று அவர்கள் பாட்டி இருக்கும் இடத்தை நோக்கி ஓடிவிட்டாள். உடனே தன் மகனை அழைத்து கொண்டு மீண்டும் ஐஸ்கிரீம் வாங்க சென்றவளோ, மகனுக்கும் அக்குழந்தைக்கும் சேர்த்தே ஐஸ்கிரீம் வாங்கியவள் தன் மகனிடம் ஒன்றை கொடுத்தவள் மற்றொன்றை எடுத்துக்கொண்டு அவள் காட்டிய திசையில் தன் மகனை அழைத்து கொண்டு சென்றாள்.
அங்கே தனது முதுகை காட்டி அமர்ந்தபடி இருந்த ராதா அம்மாவின் அருகே சென்றவள் எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி என்றதும் அவளை நோக்கி திரும்பிய ராதா அம்மாவை பார்த்ததும் தேவாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய தேவாவை பார்த்த ராதா அம்மாவோ நீ நீ தேவஸ்ரீ தானே என்று கேட்டதும் ஆமா ஆண்டி என்றபடி அவள் அருகே இருந்த குழந்தையை பார்த்தாள். எப்படி இருக்கீங்க ஆண்டி என்றதும் நல்லா இருக்கேன் தேவா என்றார். இந்த குழந்தை யாருடையது என்று தேவா அவர்களிடம் கேட்க ராகேஷோட குழந்தை தான் தேவா என்றார். உடனே தன் கையில் உள்ள ஐஸ்கிரீமை அக்குழந்தையிடம் நீட்டியவளோ இந்தாங்க பிரின்சஸ் வாங்கிக்கோங்க என்றார். உடனே அக்குழந்தை தன் பாட்டியை பார்க்க ராதாமாவோ வாங்கிக்கோ தீக்ஷாமா என்றதும் ஐஸ்கிரீமை அக்குழந்தை வாங்கிக்கொள்ள ஆண்டி நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா, அஞ்சலி வரல என்று அங்கும் இங்கும் தன் கண்ணை சுழல விட்டவள் அவளின் கையை பிடித்து தன் அருகே அமர்த்தி கொண்டாள் ராதம்மா. என்னாச்சு ஆண்டி, அஞ்சலி வரலையா, அவள் இந்தியாவிலே இருக்காளா இல்லை இங்கே தான் எங்காவது இருக்காளா என்று கேட்டாள் தேவா. இல்லை தேவம்மா, அவள் எங்குமே இல்லை, இந்த உலகத்திலே இல்லை என்றாள் ராதம்மா. அதை கேட்டதும் அவளின் இதயம் படபடக்க அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. உடனே தன் அருகே இருந்த டிஷ்யூவை எடுத்தவள் தண்ணீரை துடைத்து கொண்டு என்ன டீ சொல்கிறீங்க, என்னாச்சு எப்படி என்று கேட்க 3 வருடத்திற்கு முன்பு ஒரு விபத்தில் அவள் இறந்ததை கூறினார். அதை கேட்டதும் அவள் கண்ணீர் இருந்து தானாகவே கண்ணீர் வழிந்திட அதை பார்த்த ரித்துவோ டிஷ்யூவினால் தன் அம்மாவின் கண்ணீரை துடைத்து விட்டான். அதை கண்டதும் ராதாமாவோ ரித்துவை கண்டதும் சிறிது திகைத்தவர் தேவா இவன் என்று இழுத்தார். என்னோட பையன்தான் ஆண்டி, பேர் ரித்தேஷ், ஆனால் ரித்தும் செல்லமாக கூப்பிடுவோம் என்றார் தேவா. அதை கேட்ட ராதா அம்மாவோ ரித்துவை தன் நெஞ்சோடு அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். உடனே ராதா அம்மாவோ அது சரி தேவா, நீ எப்படி இங்கே லண்டனில் என்று கேட்க தான் தொழில் செய்ய வந்ததாகவும் குழந்தை பிறந்ததும் இங்கேயே செட்டிலாகிவிட்டதாகவும் மீன்போக்காக அவரிடம் சொன்னாள். சிறிது நேரம் இருவரும் மனம் விட்டு பேசியவர்களோ இரு குடும்பத்தாரும் இணைந்தபடி அனைத்து கேம்களிலும் விளையாட சென்று விட்டனர். மகிழ்ச்சியாக அப்படியே நேரம் சென்று கொண்டிருக்க ரித்துவிற்கும் தீக்ஷாவிற்கும் நடுவே அப்படி ஒரு பிணைப்பு ஏற்பட்டுவிட்டது. இருவருமே ஒன்று சென்றபடி இன்னும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்க மதியம் நேரம் வந்தமையால் குழந்தைகளை அழைத்து கொண்டு அனைவரும் சாப்பிட சென்றனர். தேவாவின் வீட்டிலிருந்தே உணவு தயார் செய்யப்பட்டு எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருந்தது. அங்கே அனைவரும் பேசியபடி ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க தேவாவின் அருகே அமர்ந்திருந்த ரித்துவிற்கு தேவா ஊட்டி கொண்டிருந்தாள். அதை பார்த்த தீக்ஷாவின் முகம் சிறிது சுருங்க அதை கண்ட ரித்துவோ தன் அம்மா தேவாவிடம் அம்மா தீக்ஷா பாப்பாக்கும் ஊட்டி விடுங்க அவன் கூறியதை கேட்டதும் அவன் நெற்றியிலே முத்தமிட்டவள் தீக்ஷாவை அழைத்து மறுபுறம் அமர வைத்தவளோ இருவருக்குமே மாறி மாறி ஊட்டிவிட்டாள். இதை பார்த்த ராதாவின் அம்மாவின் முகத்திலோ புன்னகை தவழியது. சாப்பிட்டு கொண்டிருந்த ராதா அம்மாவோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேம்மா என்று தேவாவிடம் கூற ஆண்டி இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க என்று கேட்டாள் தேவா. அதை ஏமா கேட்குற, அவனுக்கு நீங்கள் வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் மட்டும் தனியாக இருக்க பயமாக இருக்குது. சரி அப்படி இப்படின்னு மக்களையாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட ஹோட்டல்லே தங்கியிருக்குமா, ஹோட்டல் ஃபுட்டே சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு என்றார் ராதம்மா. உடனே தேவாவோ அதுக்கு என்ன ஆண்டி, நீங்கள் போகிற வரைக்கும் எங்கள் வீட்டிலே வந்து தங்குங்க என்றாள் தேவா. அதை கேட்டதும் ரித்துவிற்கு முகமெங்கும் புன்னகை மலர்ந்தது. ஏய் ஜாலி, அப்போ தீக்ஷா பாப்பா நம்ம வீட்டுக்கே வரப்போகிறாளாமா என்று கேட்டான் ரித்து. உடனே ராதாமாவோ இல்லடா கண்ணா, அது ரித்துவோட டேடி தான் முடிவு பண்ணணும் என்றார். உடனே அவனின் முகம் சிறிது சுருங்க தீக்ஷாவோ பாட்டி கேளுங்க பாட்டி, டேட்கிட்ட சொல்லுங்கள், நம்ம ரித்துவண்ணா வீட்டுக்கு போகலாம் பாட்டி என்று தீக்ஷா சொல்ல உடனே ரித்துவோ அம்மா பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள் கிட்ட என்று கூறினான். உடனே ராதாமாவோ அதை பற்றி தீக்ஷாவோட டேடி தான் முடிவு பண்ணோம் ரித்துக்கண்ணா என்று கூறினார். உடனே ரித்துவோ பாட்டி நான் ரொம்ப குட் பாய், நான் எங்கள் அம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்போம். தீக்ஷா பாப்பாவோட டேடியும் குட் பாய்னா நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பார் தானே, அப்போ கேளுங்க பாட்டி என்றான் ரித்து. அதை கேட்டதும் அங்குள்ள அனைவருமே கொஞ்சம் திகைத்து தான் நின்றார்கள். ரித்துவா இப்படி பேசியது என்று. அப்படியே சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தவர்களோ மீண்டும் விளையாட சென்றனர். தென்றலும் மற்றும் சோஃபியும் அங்கே பெரியவர்கள் விளையாடும் கேமிற்கு சென்று விட்டனர். தீக்ஷாவையும் ரித்துவையும் தேவாவை பார்த்து கொண்டாள். அப்படியே விளையாடி கொண்டு இருக்க சிறிது நேரத்தில் ரித்து அம்மா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் என்றான். அங்கே சிறிது தூரத்தில் இருக்கும் ரெஸ்ட் ரூமை பார்த்தவளோ ரித்துக்கண்ணா நான் தீக்ஷா பாப்பாவை வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அது ஒருக்கு பார்த்தீங்களா ரெஸ்ட் ரூம், அங்கே போயிட்டு நீங்கள் வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் ஓகேவா என்றாள். சரிம்மா என்றவனோ பாத்ரூம் சென்று விட சிறிது நேரத்தில் அங்கே 6 அடிக்கு ஒருவன் ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன் அணிந்தபடி காதில் மொபைலை வைத்து பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்க அதே நேரம் ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு வெளியே வந்த ரித்துவும் அந்த 6 அடி ஆண்மகனும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு கீழே விழப்போக இருந்த ரித்துவை ஒரு கையால் தாங்கி பிடித்தவனோ அங்கு தன்னைப் போலவே ஆடை அணிந்திருக்கும் அச்சிறுவனை பார்த்தவன் அவனை சமநிலைப்படுத்தி நிப்பாட்டிவிட்டு சாரி மை பாய், தெரியாமல் இடிச்சிட்டேன் என்றான். இட்ஸ் ஓகே அங்கிள் என்று கூறியவனை பார்த்த ராகேஷோ உடனே உங்கள் பேர் என்ன என்று கேட்க என் பேர் ரித்தேஷ், ஆனால் எல்லாரும் என்னை ரித்துன்னு கூப்பிடுவாங்க என்றான். அப்பெயரை கேட்டதும் சிறிது யோசித்தவனோ ஆமாம் நீங்கள் மட்டும் தானே வந்தீங்க என்று கேட்டான்.
ஹோ நோ அங்கிள், எப்படி நான் மட்டும் தனியாக வர முடியும்? நான், எங்கள் அம்மா, எங்கள் பாப்பா எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்றான். எங்கே என்று ராகேஷ் கேட்க, அதோ தூரத்தில் இருந்த தேவாவை காட்டினான். அங்கே அவன் காட்டிய திசையில் தீக்ஷாவை தேவா தூக்கி வைத்தபடி அவளின் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருப்பதை பார்த்தவன் சில வினாடி தன் நெஞ்சில் கை வைத்தவன், ஓகே அங்கிள் தேங்க்யூ என்று விட்டு செல்ல ஆயத்தமானவனின் கையை பிடித்தவன் அப்படியே அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான். இன்னும் ரித்து வரவில்லையே என்று தேவா திரும்ப அங்கே தன் மகனின் கையை பிடித்தபடி ராகேஷ் வந்து நிற்க இருவரது கண்களும் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டன. அப்படியே அவனை பார்த்தபடி தீக்ஷாவை மெல்ல கீழே இறக்கிவிட தீக்ஷா பாப்பாவோ டேடி என்று அவன் மேல் தாவிக்கொண்டது. இவ்வளவு நேரம் அவன் கைப்பிடியில் இருந்த ரித்தேஷோ, ஹாய் அங்கிள், நீங்கள் தான் தீக்ஷா பாப்பாவோட டேடியா என்றான். அதற்கு ஆம் என்று தலையாட்டியதும், ஓகே அங்கிள், அப்போ தீக்ஷா பாப்பாவை விடுங்க, நானும் தீக்ஷாவும் போயிட்டு அங்கே விளையாட போகிறோம், நீங்களும் மம்மியும் பேசிட்டு இருங்க என்றவன் தீக்ஷாவை அழைத்து கொண்டு விளையாட சென்று விட்டான். அங்கே இருவர் மட்டுமே தனித்திருக்க அங்கே ராகேஷ் மனதில் நிறைய கேள்வி. அப்போது தேவாவிற்கு உண்மையில் திருமணமாகிவிட்டதா? அவன் இவள் குழந்தைதானா? அப்பொழுது கணவனும் இங்கே வந்திருக்கிறானா? யார் அவன்? எங்கே இருக்கிறான் என்று அவன் கண்கள் அங்கே சுழல, இங்கு தேவாவின் மனதிலோ ஏன் அஞ்சலி இறந்ததை ராகேஷ் என்னிடம் சொல்லவில்லை? அவன் துக்கத்தை தன்னுக்குள்ளே மறைத்து கொண்டானே. அவன் அஞ்சலியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா நினைத்து கொண்டிருந்தேன் என்று அவனை நினைத்து தன் மனதில் பாரம் ஏற்றி கொண்டாள். அங்கே அவன் வந்ததை அறிந்த ராதாமாவோ அவன் அருகே வந்தவர், ஏண்டா டேய், 2 மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் கழித்து வரேன், இங்கே நான் தேவாவை மட்டும் பார்க்கல, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் என்றார் ராதாம்மா. சாரிம்மா, முக்கியமான வேலை முடிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதான் என்றான். போடா, எப்போ பார்த்தாலும் பணம் பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கனே தெரியல, எப்போ தான் உனக்காக சந்தோஷமாக வாழப்போயோ என்ற ராதாவிடம், ஓகேம்மா ஆரம்பிக்காதீங்க விடுங்க என்றான். சிறிது நேரத்தில் அவனும் குழந்தைகளுடன் ஐக்கியமாக அங்கே தேவா, ராகேஷ், தீக்ஷா, ரித்து என 4வரும் ஒரே குடும்பமாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த ராதாமாவிற்கோ அப்படி ஒரு பேர் மகிழ்ச்சி. தேவாவும் ராகேஷும் நல்லபடியாக அவர்களின் குழந்தையுடன் நேரத்தை செலவழித்துவிட்டு அப்படியாகவே இரு குடும்பமும் சேர்ந்தபடி ஹோட்டலுக்கு சென்றவர்களோ டின்னரையும் முடித்து கொண்டனர். மன நிறைவுடன் ஒருவர் விடைபெற்று கொண்டு அவரவர்களின் இல்லத்திற்கு சென்று விட்டனர். இங்கு வீட்டிற்கு வந்த தேவாவிற்கோ தூக்கமே இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்தபடி நடந்து கொண்டிருக்க அப்படியே அவளின் கபோர்டை திறந்தவளோ அதிலுள்ள ஒரு பாக்ஸை எடுத்து சாவியிட்டு திறந்தவள் அதிலுள்ள ஒரு காகிதத்தை எடுத்து படித்துவிட்டு ஒரு கிரீட்டிங் கார்டையும் எடுத்து பார்த்துவிட்டு அதனுள்ளே திரும்பவும் வைத்தவள் மீண்டும் அந்த பாக்ஸ் இருந்த இடத்திலே வைத்து விட்டாள். ஏதோ ஒரு வித வலியுடன் சென்று படுக்கையில் படுத்தவள் அப்படியே உறங்கியும் விட்டாள். மறுநாள் காலை, நேற்று நன்கு விளையாடியதனால் அனைவருமே நன்கு தூங்கிவிட்டு மிகவும் தாமதமாகவே எழுந்தனர். அங்கே அவர்களுக்கென ஏற்கனவே காலை உணவு தயாராகி இருக்க ஒவ்வொருவராக எழுந்தவர்களோ குளித்து ஃப்ரெஷ்ஷாகிவிட்டு காலை உணவை முடிக்க அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவளாக தேவா லக்ஷ்மி அம்மாவிடமும் தன் தந்தை கிருஷ்ணரிடமும் நேற்று தீம் பார்க்கில் ராகேஷ் குடும்பத்தை மீட் பண்ணது, அவர்களுடன் பேசியது அனைத்தையும் கூறினாள். இங்கு 1 மாதம் தங்க வருகிறார்கள் என்று தன் தந்தையிடம் கூற, அப்பா உங்களுக்கு ஓகேவா, உங்ககிட்ட கேட்காமையே அவங்கள வர சொல்லிட்டேன் என்றதும், ஏமா அப்படி சொல்கிற, எனக்கு ராகேஷ் தம்பியை ரொம்பவே பிடிக்கும் என்றார். மற்றும் அவர்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா, அது மட்டும் அல்ல, சென்னையில் இருக்கும்போது உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார், அதெல்லாம் மறந்துட முடியுமா என்றார். 1 மாதம் மட்டும் இல்லைம்மா, அவங்க எவ்வளோ நாள் இருக்குனாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்றார். உடனே தன் தந்தையை கட்டி பிடித்து முட்டும் கொடுத்தவளோ தேங்க்யூ அப்பா என்றாள். அப்படியே லக்ஷ்மி அம்மாவை பார்த்தவளோ, லக்ஷ்மி அம்மா மதியம் சாப்பாடுக்கு அவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடுங்க, அப்படியே சமையல் வேலை செய்கிறவங்ககிட்டையும் சொல்லிடுங்கம்மா என்றாள். இங்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு உதவி செய்யவே இன்னும் 2 ஆட்களை அவள் வீட்டில் வேலைக்கு அமர்த்தியிருந்தாள். அவர்களிடம் சென்ற லக்ஷ்மி அம்மாவோ என்னென்ன உணவு செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் கூறிவிட்டு அதன் தயாராவதற்கான பொருட்களையும் எடுக்க சென்று விட்டார். அப்படியே சமையல் வேலை நடந்து கொண்டிருக்க அப்படியே 3 கார்கள் அவர்கள் வீட்டுக்கு வெளியே கேட்டின் அருகே வந்து நின்றது. நல்ல மாளிகை போன்ற அமைப்பு கொண்ட வீடு அது. அவர்கள் வீட்டின் வெளியே கேட்டிலே 5 செக்யூரிட்டி கார்டுகள் நிற்க, அவர்கள் வீட்டை சுற்றியும் 8-10 செக்யூரிட்டி கார்டுகள் நிற்க, அது மட்டுமல்லாமல் அவர்களின் சுவரை சுற்றி பாதுகாப்பு வளையங்களும் போடப்பட்டிருந்தது. இதை அனைத்தையும் பார்த்தவன் சற்று வியந்துதான் போனான். அவர்கள் வருவார்கள் என்று ஏற்கனவே கௌதம் செக்யூரிட்டிகளிடம் சொல்லியிருக்க, அவர்கள் வந்ததும் கேட்கள் திறக்கப்பட்டு உள்ளே சென்றது அந்த 3 கார்களும். அங்கே கார்கள் பார்க் செய்ய வேண்டியதற்கான அமைக்கப்பட்ட கார் பார்க்கிங் ஷெட்களும், அது மட்டும் அல்லாமல் பாதுகாப்பாளர்கள் தங்குவதற்கென கட்டப்பட்டிருந்த பெரிய வீடுகளுமே அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவுமே இருந்தது. இவை அனைத்தையும் கவனித்தபடியே இறங்கினான் ராகேஷ். அந்நேரம் தீக்ஷா பாப்பா என்று குதித்தபடியே ஓடி வந்தான் ரித்தேஷ். அவன் பின்னே ஸ்ரீனிவாசன், தென்றல், சோஃபி, தேவா என
அனைவரும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்க அவர்களின் அனைவரின் வரவேற்பையும் இன்முகத்துடன் ஏற்றவன், வணக்கம் அங்கிள் என்று ஸ்ரீனிவாசனை பார்த்து வணங்கியவன், அங்கிள், இவங்க தான் என்னோட அம்மா ராதா, இவங்க என்னோட லிட்டில் பிரின்சஸ் தீக்ஷா என்று அறிமுகம் படுத்தினான். அவர்களையும் கைகூப்பி வணங்கி இன்முகத்துடன் வரவேற்றவர்களோ, வாங்க எல்லாரும் வாங்க, உள்ளே போகலாம் என்று விட்டு அனைவரும் உள்ளே சென்றனர். ராகேஷ்க்கும் ராதாதேவி அம்மையாருக்கும் தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்திய தேவா, கௌதம் அங்கே இல்லாததால் அவளால் அறிமுகப்படுத்த முடியவில்லை. ராகேஷோ, என்ன இது, அனைவரையும் தமக்கு அறிமுகப்படுத்தினாள், ஆனால் அவன் கணவனை பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லையே. அவளுக்கு திருமணமானதற்கான அடையாளம் ஓரிடத்திலும் அவளிடமும் காணவில்லை. ஏதேனும் என்னிடம் மறைக்கிறாளா, எப்படி தெரிந்து கொள்வது என்று தன் மனதுக்குள்ளே யோசித்தவன், ஏதேனும் புகைப்படம் இருக்கிறதா என்று அப்படியே நடந்து வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தவன். அவன் அருகே வந்த தேவாவோ, ராகேஷ் வாங்க, நான் வீட்டை சுற்றி காட்டுறேன் என்றாள். என்றவனோ அவளுடனே வீடை முழுவதும் சுற்றி பார்த்தவன் இதற்கு மேலும் மௌனமாக இருக்க மனமில்லாமல், தேவா, உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு என்று கேட்டுவிட, திடீரென்று ராக்கி கேட்டதும் சிறிது தயங்கியவர் சுதாரித்து கொண்டு, அவர் பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு போயிருக்காரு ராகேஷ் என்றார். என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, எப்போ வருவார் என்று அடுத்தடுத்து கேள்வி கேட்க, இதற்கு என்ன கூறுவது என்று தயங்கியபடி கையை பிசைந்து கொண்டு நிற்க, உடனே ஞாபகம் வந்தவளாக, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார் ராகேஷ் என்றாள். அவர் 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ்க்கு தான் வருவார் ராகேஷ் என்று சமாளித்து விட, இவள் தன்னிடம் ஏதோ போய் கூறுகிறாள் என்று உறுதியானவனோ சரி என்று தலையசைத்து கொண்டான். அப்படியே பேசியபடி கீழே இறங்கியவர்கள் ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டனர். அப்பொழுது ராதா அம்மா தேவாவை அழைத்து தன் அருகே உட்கார வைத்து கொண்டவர், தேவா, உன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் இருக்க. என்ன, அப்போல்லாம் டிஷர்ட்டும் ஜீனுமாவே சுற்றிட்டுருப்ப, ஆனால் இப்போ புடவை கட்டி லட்சணமாக பார்க்கறதுக்கே தேவதை மாதிரி இருக்க என்று தன் கையால் டிஸ்ட்ரிக் அடித்து முடித்தவர், உனக்கு 6 வயசில் பையன் இருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க தேவா என்றார். அப்பொழுதுதான் ராகேஷ் அவளை கீழிருந்து தலைவரை பார்த்தான். ப்ரௌன் கலர் ஃபேன்சி சாரீ அணிந்து, காதில் சிறிய ஜமிக்கி, கையில் கண்ணாடி வளையல், பிறை நெற்றியில் சிறிய பொட்டு என அவ்வளவு அழகாக அமர்ந்திருந்தவளை உடனே அவன் இதயம் வேகமாக துடிக்க, அவனுக்குள் எழும் உணர்வுகளை கஷ்டப்பட்டு அடக்கியவன் அவனுக்கு அருகே இருந்த தண்ணீரை எடுத்து பருகி கொண்டான். சிறிது நேரத்தில் உணவுகள் தயாராகிவிட்டது என்று குரல் கொடுக்க, யார் அது என்று திரும்பி பார்த்தான். அங்கே தென்றல் தான் அப்படி அழைத்தபடி வந்து கொண்டிருந்தாள். லஞ்ச் ரெடி, சரி வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் என்றாள். ராதம்மா, கிருஷ்ணன், ராகேஷ், பிள்ளைகள் என்று அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க, அங்கே சமைக்கப்பட்ட உணவுகள் யாவும் ராகேஷுக்கு பிடித்தவையாகவே இருந்தது. அதை பார்த்த ராதாம்மாவும், என்ன எல்லா சமையலுமே ராகேஷ்க்கு பிடிச்ச உணவாகவே இருக்குது என்று கேட்டார். அங்கே உணவு பரிமாறிக்கொண்டிருந்த லக்ஷ்மி அம்மாவும், தேவா பாப்பா தான் ராகேஷ் தம்பிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் மதியானம் லஞ்சுக்கு செஞ்சுட்டுங்க லக்ஷ்மி அம்மா, ராகேஷ் அப்போ தான் கொஞ்சமாவது நல்லா சாப்பிடுவார், இல்லைன்னா ஒழுங்காகவே சாப்பிட மாட்டார் என்றதை ராதா அம்மாவிடம் சொல்லி கொண்டிருக்க, அதை கேட்டதும் தேவாவை பார்த்தான் ராகேஷ். தன் மனதில் ஏதோ நினைத்தவன் சாப்பிட்டு முடித்ததும் எழுந்து சென்று கையலம்பியவன், அம்மா நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாரும் இங்கே இருங்க, நான் இன்னும் 2 hours வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே விறுவிறு என்று கிளம்பிவிட்டான். அனைவரும் சாப்பிட்டு முடித்தவர்களோ அவர்கள் தோட்டத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டனர். அனைவரும்